பிடிச்சவளு மெண்டல் காரியளு. என் கையில் மட்டும் சிக்கன் அழுவ நல்ல மிளகா அரைக்கிற மாதிரி அம்மையில் வச்சு நை நை நச்சு புருவேன் நாச்சு. ஆளுகளை அவளுகளையும் பாரு இந்துக்கு கூடவா வக்கு இல்லாமல் அலையுத அழுவ. சி அப்படி திருடியா சாப்பிட சொல்லுது. எவ இந்த வேலை பார்க்கான்னு தெரியல ஊர்க்காரியலு. விடிட்டி பாத்திமா எப்படிட்டி கீதா விடியது. நம்ம ஆசைப்பட்டு வளர்க்க முருங்கைக்காய் ஒரு நாள் நம்ம சாப்பிட முடியுதா? வளர்க்கும் போது மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கு. பறிக்கலாம் நாளைக்கு பறிக்கலாம் விட்டு வச்சுட்டு போய் திருடிட்டு போயிடாளு. எவ இப்படி ஆசைப்பட்டு கேட்டால் கூட மனசார கொடுத்துருவோம். இப்படி திருடி திருடி எவா திங்கான்னு தெரியல. அப்படி எவளுக்கு அப்படி சாப்பிட சொல்லுது விளங்காதவளுவ. போய் முட்டை மந்திரிச்சு வச்சாரேன் பாரு, வயிறு வடிச்சு சாவட்ட அவளுவள். அது ஒன்று ரெண்டு ஆசைக்கு பிடிட்டு போனாலும் பரவாயில்லட்டி மரத்தையும் மொட்டை அடிச்சுட்டு ஒரு கொம்பையும் வேற அத்துப்பட்டு போயிருக்காளுவளுக்கு என்ன ஒரு ஏத்தம். நாளைக்கு இப்போ முருங்கைக்காய் வேணுமா வேண்டாமா சொல்லு பார்க்கலாம். மரத்தை நாள் சும்மா விட்டு போயிருக்கலாம்ல, ஒரு கொம்பையும் உடச்சிப்பட்டு போயிருக்காள் வட்டி கிறுக்கியல். நானும் போதும் ரோட்டில் நின்று ஏசக்கூடாது வைக்கக்கூடாது நினைக்க என்ன கிறுக்காவில் படுத்து அளவு பாடா படுத்தியில் எடுக்காளுவ. பேசாமல் இருக்க முடியலட்டி. எப்படி பாடா படுத்தி அளவு பறக்கிறா. எவ்வளோ ஆசைப்பட்டு நம்ம வளர்க்கும். ஒரு ஆள் பொருள் இப்படி கேட்காம திருடுதாமே இவ்வளவுக்குள்ள என்ன மாதிரி இருக்கான்னு பாரு. எப்படிதான் இப்படி கை கூசாமல் செய்தாளுவோன்னு தெரிலம்மா. நம்மளாம் ஒரு வீட்டுக்கு போய் ஒரு பொருள் வாங்குறதுனா கூட நம்மளுக்கு ஒரு மாதிரி வெக்கமாக தெரியுது. இவளை எப்படிதான் இப்படி திருடி சாப்பிடியாளுவனே தெரிய மாட்டேங்குது. இப்படிதான் இதெல்லாம் உடம்புல ஒட்டியோ. சரி விடுட்டி, திருடிட்டு போயிட்டால இன்னைக்கு யாரும் செய்ய மாட்டாளுவ. திருநவ எவ்வளோ காதில் கேட்டான்னு இனி கண்டிப்பாக செய்ய மாட்டா. நீ எதுக்கிட்டி ரோட்டில் நின்று கத்தி உன் விலையை இது பண்ணிட்டு கிடக்க. நீ வெளியிலே வரமாட்டா, சத்தமும் போட மாட்டா. இப்போ திடீர்னு இப்படி சத்தம் மட்டும் நிவி என்ன இந்த பிள்ளை இப்படி வாய் பேசுது வைக்குதுன்னு நினைப்பாவ. வீடு பார்த்திமா என்ன பண்ணி தொலையாது. நானும் பேசக்கூடாதுன்னு ஒதுங்கி தான் கீதா போகிறேன். நம்ம அமைதியாக இருக்க ரொம்பலாம் அலும்பு பண்ணுதாளுவ. போன வாட்டி அப்படி தான் கீதா புது விளக்கமாக இருக்குதா வாசலில் படுத்து அதை முதக்கொண்டு தூக்கிட்டு போயிருக்காளுவ. விளக்கமாத்துல என்ன வந்துட போது சொல்லு பார்க்கலாம். சரி நான் இதெல்லாமா போய் ரோட்டில் நின்று கேட்க முடியும் வைக்க முடியும்னு ஒன்றும் சத்தம் கட்டாமல் விட்டுட்டேன். இப்போ பார்த்தா முருங்கை மரத்தையும் மொட்டையடிச்சு கிளையவெல்லாம் உடச்சிப்பட்டு பெருக்காள வைக்கிதா. எப்படி விடியாது சொல்லு பார்க்கலாம். மனசையே கேட்க மாட்டேங்க. எங்கள் அம்மா நட்டு வச்ச முருங்கை மரம் அவன் ஞாபகத்துக்கு நான் அப்படியே வச்சுட்டு இருக்கேன் பொத்தி. அதில் இருக்க ஒரு கிளையவ்வளோ பறிச்சு போட்டு பெருக்காளுவ. எங்கள் வீட்டுக்காரவே காலையில் இருந்தவன் தான் சத்தம் போடலை. இது என்னாச்சு? இந்த பாத்திமா சண்டைக்கு போனா கூட வாய் பேச மாட்டாளேக்கா. ரோட்ல நின்று இந்த கிளி கிழிச்சிட்டு இருக்க. என்னாச்சுன்னு தெரியலையே. உமாலே அவ அந்த கிளி கிழிக்கல, வேற யாரும் கிடையாது, உன்னையும் என்னையும் தான். என்னக்கா சொல்லுதிய? உங்களே என்னையுமா? என்னதுக்கு அவ சத்தம் முடியா? ஏதோ கிளைய உடிச்சிட்டாவ பறிச்சுட்டாவன்னு சத்தம் முடியா? நான் வீட்டை விட்டே வெளியில போகலக்கா. ஏட்டி அவ முருங்கை மரத்துல நிறைய முருங்கைக்காய் கிடந்துச்சு, அதெல்லாம் பறிச்சுட்டு போயிட்டாவலாம். கீரை உடைச்சிட்டு போயிட்டாவலாம். கிளை ஒன்றும் உடஞ்சி வச்சு அதுக்கு சத்தம் போட்டுடக்கா. இக்கா கிறுக்கு மாதிரி பேசாதியக்கா. என்ன எதுக்கு அதில் சத்தம் போட்டுதான்னு சொல்லுங்கக்கா. என்ன உமாடே அவள் வீட்டில் இருக்க முருங்கைக்காயை பூரா பறிச்சுட்டு வந்தது நான் தானே. உச்சியில் ரெண்டு நல்ல முருங்கை கிடந்துச்சா. எட்டி பறிக்கும் போது அந்த ஆளை கிளையில கால் வச்சு கிளை வந்து விழுந்துட்டு நான் என்ன செய்ய உமாலே தெரியாம தான் கிளை உடஞ்சிட்டு. அதுக்கு தான் இப்படி கத்திட்டடக்கா. ஏம்மா ஆவாத சிரிக்கி உன் கூட சேரது கூட கிடையாது. இதுக்கு தான் உங்க கூட நான் பேசியதும் கிடையாது, உங்களை தேடி வாரதும் கிடையாது. சும்மா இருந்தாலும் என்ன விட மாட்டீங்களேம்மா. என்னைவே பாம்பு மாதிரி சுத்தில வாரிய. உங்களை தானேம்மா திட்டாங்க. நீங்க தானே திருடுனீங்க. உங்களுக்கு தானே அந்த ஏச்சு பேச்செல்லாம் விழு. எனக்கு எதுக்கு விழுக போகுது? காலையில் சாம்பாருக்கு முருங்கைக்காய் கொண்டு வந்து கொடுத்தேன்ல, எப்படி டேஸ்ட் சூப்பராக இருந்துச்சா? அடி பாவி, திருட்டு முருங்கைக்காய் தான் பெரிய பொருசா கொண்டு தந்தியாட்டி. நான் கூட காசு கொடுத்து வாங்கி தான் கொண்டு வந்து தாராளம்னு ஒரு நிமிஷத்துல அசந்து போயிட்டேன். நீயாவது துட்டு கொடுத்து ஒரு பொருள் வாங்கதாவது, அதான் அடுத்தவளுக்கு நீ கொடுப்பியா? கெட்டு போன கொழும்பா இருந்தாலும் 4 நாள் வீட்டுக்குள்ள வச்சு மாந்துல பார்ப்ப. நீ கொடுக்கும்போதே நான் சூதாரிச்சிருக்கணும்ட்டி. அவ என்ன பேசியா முட்டையெல்லாம் வந்துச்சு வைக்க போறேன்னு சொல்லுதாலேட்டி. ஒரு முருங்கைக்காய் வேடன்னு கேட்டிருந்தா கூட நான் துட்டு கொடுத்து வாங்கி வந்துருப்பேனே. ஊரா வீட்டில் ஏறி திருடி விட்டு இப்படி என்னையும் சேர்த்துல பேச்சுவாங்க. சும்மா இருமானே. முட்டை வந்துச்சு சாப்பிட வயிறு அடிச்சிருமா, அதெல்லாம் பொய். அதெல்லாம் நம்பிட்டு திட்டக்கூடாது. அவளும் அப்படிதான் பேசுவாளும். இதுக்கெல்லாம் பயந்தோம்னா ஊருக்குள்ள குடியிருக்க முடியுமா உமாலே? முருங்கைக்காய் என்ன டேஸ்ட்டு தெரியுமா? எம்மாடி, இப்படி ஒரு முருங்கைக்காய் நான் சாப்பிட்டதே இல்லை. ஏச்சு பேச்சு வாங்கலன்னா முருங்கைக்காய் எப்படி சாப்பிடியது? அதெல்லாம் இப்படி விட்டுதான் ஆகணும். சீ மானங்கிட்ட சிரிக்காவில் இருக்க. இவ்வளோ பேசினதுக்கு அப்புறமா என்ன பேசிட்டு அடக்கா வரி. இதெல்லாம் பேசப்படுத்தக்கூடாது மாலே. நான் எவ்வளோ நாளாக களவாண்டு இருக்கேன் தெரியுமா? அவங்க வீட்டில் முருங்கைக்காவை சூப்பராக இருக்கும். புளிக்கறி மீன் கறி எல்லாத்துலேயும் முருங்கைக்காவா போட்டு வைப்பேன். என்ன அழகாக இருக்கும் தெரியுமா? நல்லா சப்பி சாப்பிடுவான்.
இப்போ கண்டுபிடிச்சிட்டாலே இனிமே போனோம்னா சுதாரிச்சுக்கணுமா. மரத்தை சுற்றி எதுவும் எலிவலை போட்டாலும் போட்டுருவா. இனி வேற எந்த வீட்டில் முருங்கைக்காய் இருக்கு மாங்காய் இருக்குன்னு தேடணும். இத்தனை நாள் இவ கண்டுபிடிக்கல. இவ வீட்டிலேருந்து பறிச்சு எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தேன். இப்போ இவளும் கண்டுபிடிச்சிட்டாளா, இனி இவ வீட்டுக்கு போக முடியாது. என்னத்த சொல்ல, அப்பயும் திருந்ததை பற்றி யோசிக்கல. என்னம்மா இனி அடுத்த வீட்டை தேடி போறியே திருடுறதுக்கு. உங்களை கூட எல்லாம் சேர்ந்து ஆகாதுமா. அவ பேசுறத பேச்ச காதில் கேட்டாலே நமக்குலாம் சாவ மாதிரி இருக்கு. இவங்களுக்குலாம் ரோசம்னா என்ன யாதுன்னே தெரியாது போல. சரி ஏட்டி எங்க போற? இருட்டி வாரேன். என் பெறத்தல எதுவும் வந்துடாது. எங்க வீட்டுக்கு எதுவும் வந்தியா? சுடுதண்ணிலெல்லாம் காய வச்சு மூஞ்சிலே ஊத்துறேன் பார்த்துக்கிறேங்க. அந்த ஆளு ஓடிருங்க. என் வீட்டு பக்கம் நீ எட்டி கூட பாத்திரக்கூடாது சொல்லிட்டேன் நான். இதுக்கெல்லாம் பயந்தா ஊருக்குள்ள உயிர் வாழ முடியுமா? என்ன பயக்கா? சே, பாத்திமா இருந்தாலும் வாயில்லாத பூச்சி அவ்வளோ கிடந்தா இவ வாய் பேச மாட்டான்னு நினச்சிதான் இவ வீட்டு தோட்டத்துலேருந்து பறிச்சது. இன்னும் வாய் பேசியா எம்மாடி. இந்த ஊரில் ஒருத்தி கூட வாய் மிச்சம் கிடையாது போல. நல்லா பேசியாலே பிரச்சனைன்னு வந்துட்டு அவ்வளோ பேரும் பாஞ்சர் ஆளுகம்மா. பாத்திமா என்ன மக்களே ஆச்சு? ஒரு நாள் இப்படி ரோட்ல நின்று சத்தம் போட மாட்டாளே. என்ன மக்களே ஏன் இப்படி ரோட்ல நின்று சத்தம் போடிய? லட்சுமி அக்கா வாங்கக்கா. ராணி அக்கா தோட்டத்துக்கு போறீங்களோ? ஆமாம்மா வேலை இருக்கு கிளம்பியாச்சு. சின்ன பொண்ணு வரேன்னாலும் அதான் பைய நடந்துட்டு இருந்தோம். உன் சத்தம் கேட்டோன்னே அந்த ஆள் இந்த பக்கம் வந்தோம். என்னாச்சு பாத்திமா? ஏக்கா உங்களுக்கு தெரியாததாக்கா, எங்கள் அம்மா வச்ச முருங்கை மரத்தை நான் எவ்வளோ ஆசையாக வளர்த்தேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்ல ராணி அக்கா. அதை எவ்வளோ ரொம்ப நாளாக முருங்கைக்காயை ஏறி திருடிட்டு இருந்தாக்கா. நானும் ஒன்றுமே சத்தம் கட்டாமல் விட்டுட்டேன். சரி போனா போட்டுன்னு நேற்று எவ்வளோ மேலே ஏறி முருங்கைக்காயை பூரா அத்துப்பட்டுட்டு கிளையை முதக்கண்டு உடச்சி பட்டு போயிருக்காளுவக்கா. மனசு எவ்வளோ கஷ்டமாக இருக்குது தெரியுமா? எதுக்கு இப்படி வேலை தானே பார்க்காளவோ? ஒரு முருங்கைக்காய் கேட்டால் நான் பறிச்சு தர மாட்டேன்னாக்கா. கொம்பு இருக்கு. இப்படி திருடி எவ சாப்பிடியான்னு தெரியல. நானும் வேண்டான்னு விட மனு இப்படி பண்ணுது அளவுலேக்கா. சரி ஏன் இப்படி இருக்காளுன்னு தெரியலையே. என் வீட்டில் இப்படி தான் பார்த்திமா ரொம்ப நாளாக முட்டை கலவாண்டு போயிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் பார்த்து பொறுத்து இருந்துட்டு ஒரு நாள் விட்டையும் பாரு ஏச்சு ரோட்டில் நின்று. அந்த ஆள் இப்போ ரோட்டில் வச்சுட்டு போனால் கூட ஏன் முட்டை கலவாண்டு வரதில்ல. பேசி விட்டாதான் அடுத்த வாட்டி எடுக்க மாட்டாளுவ. அதான் பாருங்கக்கா, நம்மளாம் யார் வீட்டுக்காவது ஏதாவது வாங்க போகிறோமா திருட போகிறோமா எடுக்க போகிறோமா இவளு எங்கே இப்படி இருக்காளுவன். நம்ம யாரையும் தொந்தரவு பண்ணாமல் இருக்கணும்னு நினச்சாலும் நம்மளும் விட மாட்டேங்களும். பார்த்தீங்களாக்கா, நம்மளுக்கு இப்படி ரோட்டில் இருந்து கத்தணும் வைக்கணும்னு ஏதாவது வேண்டுதலாக இருக்கு. எங்கள் வீட்டுக்காரர்களுக்குலாம் இது பிடிக்காதுக்கா. நான் ரோட்டில் இருந்து பேசினேன்னு தெரிஞ்சாலும் என்ன ராத்திரி வந்து சண்டை கட்டுவாவ. அவைய போனக்கப்போ தான் நின்று ஏசிட்டு இருக்கேன் நான். சரி விடுமா, இனி யாரும் எதுவும் செய்ய மாட்டாளுவோ. நீ முடிஞ்ச அளவுக்கு சுற்றி ஏதாவது முள்ளு வேலி இந்த மாதிரி கட்டி வை. ஏன் தான் இப்படி இருக்காளுவன்னு தெரிய மாட்டேங்க. பாத்திமா ராணிக்கா பிள்ளைகள் பள்ளியோடம் போயிட்டாக்கா. கிளம்பிட்டு இருந்துச்சுமா, வந்தாச்சு. நாங்கள் எங்களுக்கு நேரம் ஆகுது பற்றியா. போனாதான் கொஞ்சம் வெயில் போகிறக்கு முன்னாடி எல்லாம் செய்ய முடியும். அதனால வந்துட்டோம். நீ வேலை பிள்ளைக்கிட்டா? இன்னைக்கு ஆஃபீஸ் இல்லையோ? ஏக்கா கிளம்பிட்டேங்க்கா. இவ சவுண்டு கேட்டு தான் நின்னேன். ஆஃபீஸ்க்கு நேரம் ஆயிட்டு போகணும். இவ எப்படி ஒத்தையில் சத்தம் மட்டும் நின்னால மனசு கேட்கல. அதான் பாட்டின்னு சொல்லுதேன் கேட்க மாட்டேங்க. அதாங்க நின்றுட்டு இருந்தேன். இப்போ போகணுங்க்கா. பாத்திமா விடு மக்களே, என்னமோ செஞ்சுட்டு போறாளுவ. அவ செய்யறது அவளுக்கு. நீ பாட்டி போய் உன் வேலையை பாரு. நீ எதுக்கு கத்தி உன் வேலையை எதுக்கு நீ கெடுக்க? போ மக்களே. நான் இத்தனை நாள் இப்படி ரோட்டில் இறங்கினா பேசினது இல்லைக்கா. இப்போ மனசு தாங்காம தான் பேசினேன். சரி விடு மக்களே, வீடு எப்போ நல்ல வேலைக்கு இவ்வளவு இடையில வந்து ஆஃப் பண்ணி விட்டாளுவ. இல்லைன்னா அவள் பாட்டுக்கு விடிஞ்சாலும் விட மாட்டாள் போலயே கத்திட்டே கிடக்கா. ஒன்று களவாண்டு போயிட்டோம்னா போதும், உடனே அத்தனை பேர் வந்துடுவாள். முட்டையை காணோம் விட்டையை காணோம்னு இன்னமா உருட்டி விடுதாளுவ. சரி வெளியில் வந்து ரொம்ப நேரம் ஆயிட்டு. நீ வெளியில் கிடந்தோம்னா நெட்டக்காலே அவ்வளோதான் அலற ஆரம்பிச்சிடுவான். நீ வீட்டை பக்கம் போய் என்ன ஏதுன்னு பார்ப்போம். பூமாரி பள்ளியோடத்துக்கு இன்னும் ரெடி ஆகலையோ? ஏக்கா மழை பெஞ்சிச்சுல, யூனிஃபார்ம் அலசி விட்டது காயலையாங்க. வேற ஒரு யூனிஃபார்ம் இருக்கு, அது கொஞ்சம் கீறி கிடக்குக்கா. அதை இன்னைக்கு ராணியத்திட்ட கொடுத்து தச்சு வாங்கணும். அதனால கலர் துணிலே போலான் இருக்கேங்க்கா. ஏட்டி மிஸ்ஸு திட்ட மாட்டாவளா? நம்ம கலர் இப்போ வச்சுட்டு போனாலே திட்டுவாவ. இதுக்கு திட்டாமே இருக்காவ. ஏக்கா திட்டதாங்க்கா செய்வாவ. பயமா இருக்கு. இருந்தாலும் நம்ம என்ன வேணும்னாக்கா செய்யறோம். யூனிஃபார்ம் இல்லக்கா, இப்படி காயாம கிடக்கு, ஒன்று கீறி கிடக்கு. ஏக்கா வாங்கக்கா, எங்க அப்பா ரெடியாகி நிக்காவ. உங்களை கொண்டு முதல்ல விட்டுட்டு அப்புறம் வந்து என்ன கூட்டு போறேன்னு சொன்னாவக்கா. நான் இன்னும் சாப்பிடல. பூமாரி நீ முருகம்மாட்ட சொல்லிடுவியா? இனி எங்கள் அப்பாவை எங்களை கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வந்துடுறாவலாம். எங்கள் அப்பா இனி சொன்னாவ பூமாரி, நீ உன்னை மட்டும் கொண்டு விட சொல்லு பூமாரி. நாங்கள் எங்கள் அப்பா கூட போகிறோம். நீ வரியா எங்கள் அப்பா கூட போகலாம்? அப்படியே சோனியக்கா, உங்க
அப்பா கொண்டு விடுதேன்னு சொன்னாவளோ? ஆமாம் பூமாரி. சரிக்கா, அப்ப நீங்க ரெண்டு பேரும் உங்க அப்பா கூட போங்கக்கா. நான் எங்க அப்பா கூட போறேன். போய் சொல்லிடுறேன் அப்பா கிட்ட உங்களை பார்த்து நிக்காவ. மறக்காமல் சொல்லிடு பூமாரி. எங்கள் அம்மிட்ட நாங்கள் நேற்று சாயங்காலமே சொன்னோம் முருகம்மாட்ட சொல்ல சொல்லி. அவைய சொல்ல மறந்துட்டாவ போல. நீ சொல்லிடு பூமாரி. எங்கள் அப்பா இனி கொண்டு விட்டுட்டு கூட்டிகிட்டு வருவாவலாம். சரிக்கா, அப்ப நீங்க படப்படலையா? யூனிஃபார்ம் ஒன்றும் போடாம இருக்கியே? அவ்வளோதான் பூமாரி. எல்லாம் எடுத்து வச்சு சாப்பிடலாம் செஞ்சாச்சு. போய் துணி மட்டும் மாற்றினா போதும், வேற ஒன்றும் கிடையாது. சரிக்கா, அப்ப நான் போயிட்டு வரேங்க்கா. பள்ளியோட லேட் ஆயிட்டு. நாங்களும் பின்னாடி வாரோம் பூமாரி. சரிக்கா.